பாஜகனுடைய தேசிய செயலாளர் திரு இல கணேசன் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு இல கணேசன். ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், வரவேற்கின்றேன். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொள்கை ரீதியாக இந்த முடிவைத்தான் எடுத்திருக்கிறது. நேரடியாகவே பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்த பொழுது எதேச்சியாக அந்த நாள் பொங்கலுக்கு முதல் நாள், அதனால தமிழ்நாடு சார்பாக என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த போது பிரதமரிடத்திலே நான் ஒரு கருத்தை சொன்னேன். தமிழ்நாட்டிலே பொங்கல் என்பது பிரதானமாக 3 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. அதில் முதல் நாள் என்பது போகி என்பது பழையன கழிதல் புதியன புகுதல், 2ஆம் நாள் சூரிய வழிபாடு, 3ஆம் நாள் தான் முக்கியமான நாள். அன்றைய தினம் விவசாயிகள் தான் வளர்க்கின்ற மாடு என்றால் கோபூஜா மாத்திரமல்ல, கோபூஜா நாடு முழுவதும் பிரபலம். ஆனால் தான் வளர்க்கின்ற காளை மாட்டுக்கு பூஜை செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் ஜல்லிக்கட்டு நடைபெறும். விவசாயி, தமிழ்நாட்டு விவசாயி முதல் நாள் தான் எந்த காளைக்கு பூஜை செய்கின்றானோ அந்த காளையா மறுநாளுக்கு சித்திரவதை செய்வார். அதனால ஜல்லிக்கட்டு என்றால் என்ன என்பதை அணுகி பார்க்காத ஒரு சில பேர் குளிர்சாதனம் மூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு மேநாட்டு சிந்தனையோடு இருப்பவர்கள் மண்வாசனை தெரியாமல் தான் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறார்கள் என்றெல்லாம் நான் அவரிடத்திலே குறிப்பிட்டேன். அவர் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் ஜாவ்டேகர் அவர்களை சந்தித்து பேசுங்கள் என்று ஜாவ்டேகரும் இது விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்தது, ஆனாலும் நீதிமன்றம் அதை தடை செய்திருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு மாற்றுதான் இருக்கிறது. மத்திய சபையே இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. இது தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு அம்சம். அதற்கு அரசு அங்கீகாரம் தந்திருக்கிறது. நான் இதை வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு இல கணேசன்.